கிழிஞ்சு போன ஒரு வேஷ்டியை கட்டிக்கின்னு அவ்வளவு நாற்றம் எடுத்து ரொம்ப கொடூரமான நிலவரத்தில் ரொம்ப பரிதாபமாக உள்ளே வந்துட்டேன். வேலைக்கெல்லாம் வெளியே போக முடியாது என் நிலவரம். அப்படி என் மனைவி தான் ஏன்னா வீட்டு வேலை கிடைக்குமான்னு தேடுவாங்க. சர்ச்சில் எதனா வேலை செஞ்சுட்டு பாஸ்டரமாக கொடுக்குற சாப்பாடை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேலை கிடைச்சா அது மிக பெரிய ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு. இப்படி தான் ஓடிக்கிச்சு. இப்படியே இருந்த நாட்களே பாஸ்டர் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் என்னை பார்த்துட்டார். ஞானஸ்தானம் எடுத்து நான் ஆவிக்குள்ள அபிஷேகம்லாம் பெற்றதுக்கப்புறம் பாஸ்டர்னுடைய பார்வையில் அப்போ தான் நான் பட்ட உடனே என்னை கூப்பிட்டேன்னா டெய்லி வந்துடுறீங்க, அப்போ வந்து முன்னால் உட்காந்துக்கிறீங்க, சிஸ்டர் மீட்டிங் ஆனாலும் வந்து உட்காந்துக்கிறீங்க, சகோதரி ஜபத்துக்கு சர்ச்சில் யாரும் எல்லாமே வந்து உட்காந்துக்கிறீங்க, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னாரு. என் வீட்டுக்கு கூட வந்தது கிடையாது பாஸ்டர். என்ன வேலை செய்கிறீங்கன்னாரு. நான் சொன்னேன், இல்லையா வேலை இல்லையா அப்படி சொல்லிட்டு லைட்டாக என்னுடைய சாட்சியை டெஸ்ட் பண்ணி சொன்னேன். என் சூழ்நிலையெல்லாம் சொன்னேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது, எதனா வேலை செய்யணும் நீங்கள் அப்படின்னாரு. சரிங்க ஐயா செய்கிறேன். என்னென்னலாம் செய்வீங்கன்னு. நான் சில வண்டிலாம் ஓட்டுவேன். சரி, இப்போ ஆட்டோ ஓட்டுறதுக்கு நான் ஒரு லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆட்டோ ஓட்டுறதுக்கு ஒரு லைசன்ஸ் எடுத்து கொடுத்தாரு. ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு இவருக்கு அந்த இதை செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் எல்லாரெல்லாம் எடுத்து எனக்கு லைசன்ஸ் கிடச்சோடனே ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தேன். ஒரு மாதம் 2 மாதம் அப்படியே ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன். சர்ச்சுக்கெலாம் ஒழுங்காக வந்துடுவேன். 200 ரூபா 300 ரூபா தான் ஓட்டுவேன். 250 ரூபா ஓட்டுவேன். 100 ரூபா கலெக்ஷனு, 100 ரூபா வீட்டுக்கு, 50 ரூபா அந்த தசமபாகம் காணிக்க டெய்லி எடுத்து வந்து சர்ச்சில் போட்டுருவேன். இவ்வளோ தான் நான் வண்டிக்கு போய் மீதிலாம் சர்ச்சுக்குள்ளே விழுந்து கிடப்பேன். வீட்டில் இருப்போம். அன்றைக்கி என்ன பண்ணேன், சாயந்தரம் மதியானம் ஒரு 3:30-4 மணி இருக்கும். பட்டாளத்தில் ஒரு அம்மா ஒரு வயசானவங்க சவாரி ஏறிட்டாங்க. சவாரி ஏறி ட்ரிப்ளிகேட்டில் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கான இறங்குப்பான்னு சொல்லிட்டாங்க. சவாரி ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்கான இறங்கிட்டு இப்போலாம் ஓலா ஊபர் அப்படிலாம் இருக்குது. செல்ஃபோனில் தான். அப்போ எனக்கு செல்ஃபோனில் கிடையாது, அப்போலாம் அதெல்லாம் கிடையாது. வாயில் பேசிக்கிட்டு தான் போகிறது. இறங்கினோடனே அவங்க காசு கொடுத்தாங்க. ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு டீ சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரே வாங்கி. அப்போ நிறைய டீ சாப்பிடுவேன். சாப்பாடை தவிர டீ தான் எனக்கு சாப்பாடு. அப்போல்லாம் போயிட்டு நிறுத்திட்டு ஒரு டீ கடையில் போய் நிறுத்திட்டு டீ சாப்பிட பின்னால் டட்டாக்குன்னு ஒரு சவுண்டு. கட்டாக்குன்னு சவுண்ட். பின்னால் போய் பார்த்தா எட்டி பார்த்தா இவ்வளோ பெரிய கை அகலத்துக்கு இவ்வளோ நீட்டுக்கு பெரிய பர்ஸு பின்னால் கிடக்குது. பர்ஸு யாரும் விட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு எடுத்து சரி என்ன தான் இருக்குது பார்க்கலாம்னு பிரித்தா அதில் 2 500 ரூபா நோட்டு கட்டு, ஒட்டியானம், இந்த கோல்டு போடுவாங்க ஒட்டியானம், ஒரு நெக்லஸ்ஸு பர்ஸில் இருக்குது. நீங்கள் என்ன நம்மளாலும் சரி, நம்மளாலும் சரி. நான் ரோட்டில் போட்டாங்க பாருங்க, அல்லேலூயா அல்லேலூயா, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிட்டாரம்மா. ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், என்ன தூக்கிட்டார். இப்படி தான் கொடுக்குறாரு போல் ஆண்டவர் எல்லாருக்கும். என்ன பண்ணுறாரு, இப்படி தான் குறித்து தான் எல்லோரும் என்ன பண்ணுறாரு, தலையெழுத்தே மாற்றுறாரு. நான் பிளான் போட்டேன். போய் ஒரு சொந்த ஆட்டோ என்ன பண்ணிடணும். அப்போல்லாம் பாருங்கள் 500 ரூபா 50,000 2 கட்டு, 1 லட்சம் ரூபா நகைலாம் வேறு இருக்குது. ஒரு சொந்த ஆட்டோவை போட்டு எல்லாம் மாறி ஓலை வீட்டெல்லாம் எல்லாம் பிளான் போட்டேன். சரி நிறுத்தி ஒரு டீ சாப்பிட்லான்னு அப்படியே அந்த பர்ஸெல்லாம் பார்த்துட்டு பின்னால் அந்த பர்ஸை வச்சுட்டு டீ கடையில் போய் அப்படியே டீ சாப்பிட்ற தடன்னு ஒதுருது. பணம் நகை இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு இதுதான் ஓடுது மண்டையில் பிளானே இதுதான். என்ன பண்ணுறது, இந்த பிளானை விடக்கூடாது, கரெக்டாக வச்சுக்கணும் பிளான்னு சொல்லிவிட்டு டீயை சாப்பிட்டேன். சுட டீயை சாப்பிட்டு மிச்சம் டீயை காசு கொடுத்துட்டு அப்படி ஆட்டோவில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ யாரோ சொல்கிறாங்க, நீ திரும்பி அங்கே போய அந்த அம்மாவை இறக்கி விட்டல, திரும்பி போன்னு யாரோ சொல்கிற ஒரு ஃபீலிங்கு. நான் யார் நம்ம கூட பேசுகிறேன், திரும்பி போ, எங்கள் பாஸ்டர் குரல் மாதிரியே கேட்குது. நான் என்னடா யாரோ நம்ம காசு நம்ம திரும்பி போகிறேன்னு என்ன தான் இருக்குது பார்க்கலாம். திரும்ப ஆட்டோவை அப்படியே யூ-டர்ன் பண்ணி அந்த அம்மா இறக்கி விட்ட இடத்துக்கு போனாக்கா அந்த அம்மா நடுவில் உட்காந்து இருக்குது. சுற்றிலும் ஒரு 25-30 பேர் சுற்றிலும் நிற்கிறாங்க. சுற்றிலும் இன்னும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நான் சும்மா இறங்கி போய் விசாரிக்கலாமே, ஏன்னா நம்ம ஆட்டோவில் தான் விட்டு போயிட்டுருக்குறாங்க. அவரோட வண்டி நம்பர் அதுனா தெரிஞ்சால் பார்த்தா இது வாய்டும்னு சொல்லிட்டு நேராக இறங்கி போனேன். போயிட்டு என்ன ஆச்சான்னு கேட்டேன். இல்லை பிரதர், அவங்க கோஆப்ரேட்டிவ் இதில் வந்து பணமும் நகையும் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க, கட்டிட்டு லேண்டு டாக்குமெண்ட்டு வாங்கிட்டு போகிறதுக்காக வர வழியில் ஒரு ஆட்டோவில் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களாம். அந்த ஆட்டோ நம்பரை கூட அவங்க பார்க்கல. இப்போ இருதயத்தில் அப்படியே வானத்தில் ரெக்கை கட்டி பறக்கிறேன். பாருங்க கடவுள் என்ன மாதிரி அற்புதம் பாருங்க. மிராக்கல்னால் இதான் மிராக்கல் இல்லை. எப்படி குத்தாரு பாருங்க மிராக்கல். நம்மளுக்கு நம்பரையா நம்ம என்ன பண்ணலையா, பார்க்கலையாமே. சந்தோஷமாயிடுச்சு. இறங்கி இருப்பாங்க. அப்படி இறங்கி அந்த ஆட்டோவில் அப்படி ஏறி உட்காந்து அவ்வளோதான் தெரியும். சபைக்குள்ளே வந்து கர்த்தரை மேலே ஒரு ஆவியை ஊற்றுனாரு பாருங்க. அந்த ஆவியானவர் அங்கே இறங்கிட்டார் நம்ம மேலே. திரும்பி ஒரே இதுவாகி அந்த அம்மா அங்கே கண்ணீர் வடிச்சிருந்ததை பார்த்து ஐயோ பயம் உண்டாகி தடன்னு இன்னும் நடுக்க உண்டாகி நமக்கு இதெல்லாம் வானாப்பான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துக்கிட்டு போய் அந்த அம்மா கிட்ட கொடுக்குறேன். அந்த அம்மா வாங்குச்சு.
பார்த்துட்டு என்னப்பா, அம்மா நீங்கள் ஏறி வந்த ஆட்டோ டிரைவர் நான் தான் அந்தாமான்னு கொடுத்தேன். இவ்வளோ பெரிய பொட்டு அந்த அம்மாவுக்கு நெத்தியில். வாங்கின உடனே கையில் இப்படி கூட வாங்கலைங்க. வாங்கின உடனே அந்த அம்மா கேட்ட வார்த்தை என்ன தெரியுங்களா? வாங்கின உடனே, தம்பி நீ கிறிஸ்தவனாப்பா அப்படின்னுச்சு. ஒரே வார்த்தை தான் கேட்டுச்சு, தம்பி நீ கிறிஸ்தவனாப்பான்னு கேட்டுச்சு. அதே இடத்துல முட்டி போட்டு என் ஆண்டவரை நான் அழுது, இயேசுவே எத்தனை நல்லவர் ஐயா. யாரோ ஒருத்தர் அந்த அம்மாவுக்கு கிறிஸ்தவன் எப்படி இருப்பான்னு விளங்க வச்சிருக்கிறான் பாருங்க. யாரோ ஒருத்தர் தன்னுடைய ஜீவியத்தில் தன்னுடைய நடக்கையில் கிறிஸ்தவன் இப்படி தான் இருப்பான்னு புரிய வச்சிருக்கிறான் பாருங்க. அன்றைக்கி நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவன். நான் அந்த சொல்லலை அதிசயம், என்னுடையது எனக்கு வரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களோம் பார்க்கலாம். ஊரானுடையதான் அவனுடையதெல்லாம் சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய மாட்டாருங்க. ஓ நன்மை எங்கே மறைஞ்சி இருந்தாலும் சரி, எந்த மீன் வாயில இருந்தாலும் சரி, எந்த புத்துக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருந்தாலும் சரி, ஓ நன்மையை சுதந்திரிக்கிற பாக்கியவானாய் கர்த்தர் நிச்சயமாய் அதிசயங்களை காண பண்ணுவார் அவர். ஹல்லேலூயா.